டைரக்டர் சார் பத்தா சொன்னோம். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கூலா இருக்க முடியும் அப்படின்றது அவருக்கு தான் கத்துக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாம்பை தூக்கி போடுவாங்க. நான் கூட கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளவு கூலா இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமா கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்ல எல்லாம் வந்து மிமிக்ரியில, அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸ் வந்து அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கூட இருக்கிற அவரும் வந்து சூப்பரா இருக்காரா. சொன்ன மாதிரி போன் பண்ணி என்னை பத்தி பேசுவீங்களா லான்ச்ல அப்படின்னு கேட்டாரு. சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான, எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸா ஐ திங்க் பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்சா சிஸ்டர் யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும் ஷாலினி அப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோல மட்டும் தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டர்ல வந்து 22 ஆகஸ்ட் சொல்லிக்கிறோம். இது வந்து ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பிதான் வந்துட்டு இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் வந்து தியேட்டர்ல அவங்க எல்லாரையும் சந்திங்க. நன்றி.